ரெசனாட் பிசினஸ்ல பெருசா க்ரோ ஆக முடியலன்னு நினைச்சீங்கன்னா வெறும் டேலண்ட் மட்டும் காரணம் இல்லைங்க. ஈவன் நம்ம எப்படி திங்க் பண்றோம் அது கூட இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் சொல்ல போற ட்ரிபிள் பி மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பி, நம்ம எடுக்கிற ப்ராடக்ட் ரேண்டமா எல்லா ப்ராடக்ட்லயும் பிசினஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து அது ஸ்கேலபிளா இருக்கா, டிமாண்ட் இருக்கா பார்த்துட்டு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ல நீங்க பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 2, பொசிஷனிங். நம்ம பண்ற ப்ராடக்ட் ஹாபிக்காக பண்றோமா இல்ல ப்ரொஃபஷனலா பண்றோமா அப்படின்றத நம்ம பேஜ் பார்க்கும் போதே தெரியும். சோ நம்ம யாருக்காக பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் பி, ப்ராசஸ். சோ நம்ம பண்ற ப்ராடக்ட் எந்த அளவுக்கு டெடிகேட்டிவா பண்றோம், எப்படி பிரசன்டபிளா இருக்கும், யாருக்காக பண்றோம் அண்ட் எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கஸ்டமர் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எந்த அளவுக்கு நீங்க அதை இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அந்த அளவுக்கு உங்க ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. இது போல பிசினஸ் ஐடியாக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஸ்னாட்ல பிசினஸ் பண்ணணும், அதை பத்தின நாலேஜ் வேணும் அப்படின்னு நம்மளோட ஃப்ரீ வெபினார் அட்டென்ட் பண்ணுங்க. அதோட லிங்க் பயோல இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.